ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு நம்ம கோல்டு அப்டேட் கொஞ்சம் பார்த்துக்குருவோம். ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட் வீக் வந்து 14 வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்கும்ன்ட்டு. ஸோ அதில் நம்ம சொல்லியிருந்தோம் அந்த வீக்லி லோ, அதே மாதிரி இந்த 2040 2030 கீழே மார்க்கெட் வந்து கட்டாயம் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் செல் வரும்னு அப்டேட் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி லாங் செல்னு சொல்ல போனால் 2013க்கு பிலோ நமக்கு செல் தான். பட் நேற்று நைட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா நேற்று மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக ஃபால். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் மார்க்கெட்டில் கொஞ்சம் நேற்று கொஞ்சம் நியூஸ் டைம்ஸ் இருந்துச்சு. ஸோ நியூஸ் டைம்ஸுக்கு பிறகு மார்க்கெட் கொஞ்சம் டீப் ஃபால். ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்லேருந்து நம்ம போய்க்கலாம். ஸோ வளமையாக நம்ம பார்க்குற மாதிரி பார்த்துக்குறோம். ஸோ 13 டேஸ் இருக்குது. இன்னும் வந்து நம்மளுக்கு மந்த் க்ளோஸ் வைக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம். இந்த மந்த் வந்து ப்ரீவியஸாக இருக்கிற இந்த ஜூனை விட, அதாவது 2035க்கு பிலோ மார்க்கெட் வந்து க்ளோஸ் வைக்கக்குள்ள கட்டாயம் வந்து மார்க்கெட்டில் வந்து ஃப்யூச்சரில் வந்து நம்ம வந்து டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் நிறைய இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா இதை விட ஒரு லாங் டெண்டில் எதிர்பார்க்குறோம் இந்த மந்த் வந்து க்ளோஸ் வைக்கிறதுக்கு. அதாவது கரண்ட் மார்க்கெட், அதாவது நியூ இயரில் ஜனவரி மந்த் வந்து கொஞ்சம் டீப்பாக க்ளோஸ் வைக்கிறதுக்கு எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ்னால் இப்போதைக்கு இந்த பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு தேவைப்படுது. இந்த 2033 35 வேணால் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்ராக்ஸாக. நான் 35 எடுக்கிறேன். ஸோ இந்த ஜோன் மட்டும் இப்போதைக்கு நமக்கு போதும். ஸோ வீக்லி சார்ட் பார்த்துக்கணும். ஸோ வீக்லி சார்ட்னு பார்த்தீங்கன்னா தெரியும். வீக்லி சார்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருந்த வீக்லி எல்லாமே மார்க்கெட்டில் வந்து புல்லிஷ் கொடுத்துருந்த மார்க்கெட்டில். ஸோ ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இதில் லாஸ்ட் வீக் சொல்ல போனால் இந்த இடத்துல டோஜி. ஸோ இதில் ஒரு சரியான ஒரு கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம போயிடுச்சு. என்னன்னா மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ண டைம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம எதிர்பார்த்தது இது கரெக்டாக நடக்க போகுதுன்னா இதுலேருந்து மார்க்கெட் கொஞ்சம் பை சைட் ஃபோக்கஸ் ஆகணும் நம்ம லாஸ்ட் வீக்கும் சொல்லியிருந்தோம். ஸோ நாங்கள் எதிர்பார்த்தது இந்த இடத்துல டோஜி கிரியேட் ஆனதுக்கு பிறகு மார்க்கெட் திரும்பவும் ட்ரெண்டை நோக்கி திரும்பவும் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குன்னு நம்ம எதிர்பார்த்துருந்தோம். பட் அந்த மாதிரி நடக்கலை. மார்க்கெட்டில் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மார்க்கெட்டில் டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் நமக்கு வீக்லி லோ, வீக்லி ஹை வந்து கட்டாயம் தேவை. நான் இப்போதைக்கு வீக்லி லோ எடுக்கிறேன். வீக்லி லோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட்டில் வந்து 2001 மட்டும் நேற்று வந்துட்டு போயிருக்கு. நீங்கள் 2002 மட்டும் எடுங்க, அப்ராக்ஸாக இருக்கும். ஷார்ட் டைமில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஹை வந்து நான் எடுக்கிறேன், வீக்லி ஹை. ஸோ வீக்லி ஹைன்னு சொன்னோம்ல, நான் வீக்கோட கனெக்ட் பண்ணி எடுக்கிறேன். வீக்லி ஹை வந்து 58 வருது. நீங்கள் 60 எடுத்துக்கிட்டாலும் ஓகே. நான் இதில் வந்து வீக்லி நீங்கள் நோட் பண்ணிக்கிற தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாம். இது வந்து வீக்லி லோ. ஸோ இந்த ஜோனுக்குள்ளே தான் மார்க்கெட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ அப்படியே இன்ட்ராடே போய்க்கிறோம். ஸோ இன்ட்ராடேன்னு பார்க்க போல் நமக்கு கண்டினியூஸாக பை சைட் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்த மார்க்கெட் திடீர்னு நமக்கு வந்து 16th வந்து, அதாவது 16 வந்து மண்டே. ஸோ மண்டே மார்க்கெட்டில் வந்து நம்மளுக்கு மண்டேயில் டியூஸ்டே வந்து நியூஸ் டைமுக்கு பிறகு மார்க்கெட் வந்து டவுன் சைட். ஸோ அது கீழே தான் மார்க்கெட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்க்க போனால் மார்க்கெட்டில் வந்து நல்ல ஒரு 2 லாங் கேண்டில் கிடைச்சிருக்கு, ரெட் கலர் கேண்டில். ஸோ இப்போ மார்க்கெட்டில் நம்ம எதிர்பார்க்குறது ரீட்ரேஸ்மெண்ட் மட்டும்தான். மார்க்கெட்டில் ஒன்று நமக்கு கரெக்டாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கணும். ஸோ இந்த ஜூனில் இருந்து மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குது. பட் ஓவராலாக பார்க்க போனால் இது ஒரு டெக்னிக்கல் அனலைசிங். ஸோ டெக்னிக்கல் இல்லாமல் ஃபண்டமெண்டல் ஜியோ பொலிட்டிக்கல் சம்மந்தமாக பார்க்கல மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் பை சைட் போகிறதுக்கு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ ரூமர்ஸ் இருக்குது மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் பை சைட் வந்து பெரிய அளவில் மூவ்மெண்ட் கொடுக்க சான்சஸ் இருக்குன்னு கோல்டு மார்க்கெட்டில். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இந்த இயர் வந்து நம்ம ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்து நமக்கு நிறைய எக்கானமி நியூஸ் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் எலெக்ஷன்ஸ் வேறு இருக்குது. ஸோ இந்த இயர் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறேங்க. ஸோ என்னை பொறுத்தவரை நான் எதிர்பார்க்குறது மார்க்கெட்டில் கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கணும். நடந்தால் கட்டாயம் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு டீப் டவுன் ஒன்று எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டார்கெட்னு சொல்ல போனால் மார்க்கெட்டில் வந்து இந்த ஜூன் தான். இந்த ஆல்ரெடி நான் நேற்றும் சார்ட் அப்டேட் கொடுத்துருந்தேன், டெலிகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து 1980 வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட். ஸோ இந்த சப்போர்ட் வந்து திரும்பவும் ரீச் பண்ணுறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துலேருந்து வந்து நல்ல சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மார்க்கெட், ஸோ மார்க்கெட்டில் என்ன நடக்க போது இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு பை சைட் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி இல்லை மார்க்கெட்டில் என்ன நடக்க போகுதுன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நல்லா கொடுத்துட்டு அங்கேருந்து மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டவுன் வந்தால் இந்த இடத்துல மார்க்கெட்டை கொஞ்சம் வெயிட் பண்ணணும். மேபி இதில் சின்ன ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு அதுலேருந்து மார்க்கெட் பிரேக் அவுட் நடக்க சான்சஸ் இருக்குது. அப்படி பிரேக் அவுட் நடந்தால் கட்டாயம் வந்து மார்க்கெட் என்ன நடக்க போகுது, திரும்பவும்
நம்ம ப்ரீவியஸாக இருக்கிற இந்த ஜூன், அதாவது 1931 ஜூனுக்கு மார்க்கெட் ரிட்டர்ன் வர்றதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஓவராலாக பார்க்க போனீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு ஜூன். இதை பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் இதில் வெயிட் பண்ணுங்கள். இதில் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் மார்க்கெட் இவ்வளோ தூரம் வரத்துக்குரிய சான்சஸ் ஃபியூச்சரில் இருக்குது. ட்ரெண்ட் லைன்னு பார்க்க போனால் ட்ரெண்ட் லைன்ஸ் கொஞ்சம் இருக்குது. நம்ம ஷார்ட் டைமில் ட்ரெண்ட் லைன் கொஞ்சம் பார்த்துக்குவோம். நான் வந்து 4 ஹவர் சார்ட்டில் இருக்க ட்ரெண்ட் லைன் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் ஒன்று இருக்குது 4 ஹவர் சார்ட்டில். ஸோ இப்போதைக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து தான் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகிட்டுருக்கு ட்ரெண்ட் லைன். ஸோ கட்டாயம் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், தேவைப்படும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு ஹை, இது ஒரு ஹை, இது ஒரு ஹை, திரும்ப என்ன நடந்திருக்கு, இந்த பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ அப்படியே நம்ம வந்து 4 ஹவர் சார்ட் வைக்கலாம். ஸோ 4 ஹவர் சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், 4 ஹவர் சார்ட் வந்து ஏஷியா மார்க்கெட்டில் இப்போ ஓப்பன் பண்ண சுச்சுவேஷனில் மார்க்கெட்டில் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கேண்டில் கொடுத்துருக்கு. ஸோ என்னை பொறுத்தவரையில் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் பை சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகணும். என்னை பொறுத்தவரையில் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல ஃபோக்கஸ் ஆகணும். ஸோ இதுலேருந்து மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் பண்ணிவிட்டு இதுலேருந்து மார்க்கெட் கொஞ்சம் டவுன் சைட் வர்றதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. நம்ம அப்படியே வந்து ஷார்ட் டைம் அப்டேட் பார்த்துக்கிறோம். ஏன்னா நம்ம பார்க்குறது வந்து ஷார்ட் டைம் அப்டேட். ஸோ 1 ஹவர் சார்ட் நான் எடுத்துக்குவேன். ஸோ 1 ஹவர் சார்ட்டில் நம்ம வந்து பை எடுக்க போகிறதுனா இதுக்கு மேலே தான் பை. ஸோ அபோவ் பை வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதனால் நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே பைனாலும் நம்ம கட்டாயம் வந்து இந்த 2050, 55 மட்டும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மார்க்கெட்டில் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ இதுக்கு மேலே பை. இந்த ஜூனை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்ம பை. ஒரு ஷார்ட் பை தான். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணணும். ட்ரெண்ட் லைனில் பிரேக் அவுட் பண்ணி ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மேலே வந்ததுக்கு பிறகு நம்ம இதிலேருந்து நம்ம பை சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இதில் ஒரு ஷார்ட் பை இருக்குது. இந்த ஷார்ட் பைக்கு பிறகு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நம்ம நல்ல ரெசிஸ்டன்ட் கிடைச்சதுக்கு பிறகு தான் மார்க்கெட்டை வந்து நம்ம செல் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனில் நம்ம எதிர்பார்க்கறது வந்து மெயினாக எதிர்பார்க்கறது இந்த ஜூன், அதாவது இந்த இடத்துல இருக்கிற ஜூன். மார்க்கெட் கட்டாயம் இந்த ஜூனில் திரும்பணும். ஸோ இது ஒரு ஆப்ஷன் தான், பை கிடைச்சால் மட்டும், மேலே பிரேக் அவுட் கிடைச்சா மட்டும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், என்னை பொறுத்தவரையில் மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கணும். இங்கேருந்து மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இதில் கொஞ்சம் மார்க்கெட் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு இதிலேருந்து மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டவுன் சைட் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு லாங் செல். ஸோ மேபி இந்த லாங் செல் வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து 2030, 31லேயும் கிடைக்கலாம். அதே மாதிரி 2034லேயும் நமக்கு கிடைக்கிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஒரு லாங் செல். மேபி இந்த ஜூனை பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து இந்த இடத்துல மார்க்கெட் ரீச் ஆகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. 2050, 2050, 55. ஸோ இதில் பிரேக் அவுட் பண்ண பிறகு நான் அப்டேட் தரேன். ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. அதே மாதிரி இந்த ஜூன் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி மார்க்கெட்டில் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கல, மார்க்கெட்டில் கண்டினியூஸாக மார்க்கெட் ஃபாலாக இருந்தால் கட்டாயம் வந்து இந்த ஜூனுக்கு கீழே திரும்பவும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் நடந்தால் இந்த 2000, நான் வந்து 2002 இருக்குது, நம்ம 2000 எடுப்போம் அப்ராக்ஸாக. நான் வந்து 2000 எடுக்கிறேன், இல்லாட்டி நீங்கள் 2000 எடுங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ 2000க்கு பிலோ திரும்பவும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து ஃபால் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இது ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கல, மார்க்கெட் கண்டினியூவாக ஃபால். ஸோ இந்த எல்லோ லைன் பார்த்துக்குங்க. இதுலேருந்து மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கக்குள்ள நீங்கள் வந்து டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் இப்போதைக்குரிய அப்டேட். பெரிய அப்டேட்ஸ் ஒன்றும் இல்லை. மார்க்கெட்டில் மெயினாக நம்ம எதிர்பார்க்குறது ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ ஒரு நல்ல ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு பிறகு மார்க்கெட்டை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். ஸோ நான் எதிர்பார்க்குறது மெயின் இந்த ஜோன் தான். ஸோ மேபி இதை மிஸ் பண்ணால் இதில் பை. ஸோ
அடுத்த ஜூன் இருக்குது, இந்த செல் ஜூன் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஜூன். இந்த 2060லேருந்து 2050 மட்டும் நல்ல ஒரு ஜூன். ஸோ நம்ம எதிர்பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன். ஸோ மேபி ஏ நடந்தால் கட்டாயம் வந்து இந்த பி ஆப்ஷனும் நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஏன்னா இங்கேருந்து வர்ற மார்க்கெட் திரும்ப ரிட்டர்ன் கீழே வரக்குள்ள இதில் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள இதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அப்படி இல்லை மார்க்கெட் பை சைட் ஃபோக்கஸ் ஆகலை, திரும்பவும் டவுன் சைட் தான் ஃபோக்கஸ் ஆனால் இந்த ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஏயும் பியும் நடக்கலை, மார்க்கெட்டில் திரும்ப கண்டினியூஸாக பை சைட் ஃபோக்கஸ் ஆனால் இந்த ஆப்ஷன் தான் சி ஆப்ஷன். ஸோ இது பைக்கான அப்டேட். ஸோ பைனா ஷார்ட் பை தான் நமக்கு வரப்போகுது. இந்த முறை செல் எடுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் லாங் செல் எடுக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் இருக்குது, மேபி மார்க்கெட்டில் வந்து இந்த ஜோனில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்ரெடி இது ஒரு ஸ்மால் சப்போர்ட் ஜோன் தான். இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மார்க்கெட் இருக்கிற ஒரு ஜோன் வந்து ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் ஜோன் தான். மேபி இந்த சப்போர்ட் ஜோன் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆகிறதுக்குரிய சான்சஸும் இருக்குது ஃப்யூச்சரில். அதாவது இப்போதைக்கு இல்லை, நெக்ஸ்ட் வீக்லேருந்து கிடைக்கிற நியூஸ் டைமை வச்சு மார்க்கெட் வந்து இந்த ஜூன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆனிச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் திரும்பவும் பை சைட் போகிறதுக்குரிய சான்சஸும் இருக்குது. கொஞ்சம் நியூஸ் சம்மந்தமான அப்டேட்ஸ் வந்து பார்த்துட்டே வாங்க. கட்டாயம் வந்து டெய்லி நியூஸ் சம்மந்த டெக்னிக்கல் மட்டும் ஃபாலோ பண்ணாமல் இந்த இயர் கொஞ்சம் நியூஸ் சம்மந்தமான அப்டேட்ஸும் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. என்னை பொறுத்தவரை நான் எதிர்பார்க்குறது கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ அதுலேருந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு டவுன். ஸோ கீ ஜோன்னு கொஞ்சம் பார்த்துக்குருவோம். ஸோ கீ ஜோன்னு சொல்ல போனால் நம்ம லோலேருந்து எடுப்போம் இப்போதைக்கு சிச்சுவேஷனுக்கு. ஸோ இந்த லோவில் வந்து நான் இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு இந்த ஹை மட்டும் எடுத்துட்டேன். ஸோ 50% பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 2030-35 ஜூன் தான் வரும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி லாங் டைம் கொஞ்சம் பார்த்துக்குவோம். நான் வந்து இந்த 2090 எடுக்கிறேன். ஸோ இந்த ஹைலேருந்து எடுக்கிறேன். இந்த ஹைலேருந்து நம்ம இப்போ உள்ள சுச்சுவேஷன் பார்க்கல, நமக்கு 50% பார்க்கணும். அந்த 2044 நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான். 2045 நான் வந்து 45 எடுக்கிறேன். ரெண்டு கீஸ் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ரெண்டு கீஸனை வச்சு மார்க்கெட்டை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நம்ம ஒன்று இதுக்கு மேலே 2050லேருந்து 2045 மட்டும் பாருங்கள். அபவ் எகெயின் வந்து பை வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதே மாதிரி ஸோ இது பைக்கான அப்டேட். ஸோ அதனால் க்ரீன் கலர் கொடுக்குறேன். அதே மாதிரி நம்மளுக்கு இந்த ஜோன் இந்த 30-35 ஜோன். ஸோ இதையும் நீங்கள் நோட் பண்ணிங்க. 2030லேருந்து 2035. ஸோ இது வந்து பிலோ நமக்கு செல் வந்து செல் ஜோனில் தான் நம்ம இருக்கோம். ஆல்ரெடி செல் ஜோனில் இருக்கோம். அதனால் நான் ரெட் கலர் கொடுக்குறேன். ஸோ இது செல்லுக்கான அப்டேட். ஓவராலாக பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் எடுக்கிறத ஸ்கிப் பண்ணிக்கணும். அதாவது இந்த நான் கொடுக்குற இந்த ஜோனுக்குள்ளே நம்ம கரெக்டான ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்காது. இந்த ஜோன் சரியா, நான் தான் மார்க் பண்ணுறேன் இதில் ட்ரேட் ஜோன் இல்லை. ஸோ இதில் நமக்கு கரெக்டாக பிரேக் அவுட் நடந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து மார்க்கெட்டில் நம்ம வந்து பை இல்லாட்டி செல் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ கரெக்டாக இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணணும், நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ இல்லாட்டி மார்க்கெட்டில் நடக்க போகுதுன்னா இதில் ஒரு ஃபேக் பிரேக் அவுட் நடக்கலாம். இதில் ஃபேக் பிரேக் அவுட் ஒன்று, ஃபேக் மூவ்மெண்ட் நடக்கலாம். ஒன்று பை சைட்டில் இந்த மாதிரி இங்கேருந்து வர்ற மார்க்கெட் நல்லா இந்த இடத்துல போயிட்டு இந்த இடத்துல நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு திரும்ப இங்கேருந்து வரலாம். ஸோ அந்த டைமில் நமக்கு சி ஆப்ஷன் வந்து நீங்கள் கட்டாயம் டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா ஒரு லாங் டைம் போகிறதுக்குரிய சான்சஸ் இல்லை சி ஆப்ஷனில். ஸோ ஒரு ஷார்ட் பை தான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இருந்தாலும் நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஃபேக் மூவ்மெண்ட் கொடுக்க சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை இதில் ஒரு ஃபேக் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு கூட டவுன் சைட் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஜோனுகளை வந்து கீ ஜோன்ஸ்குள்ளே நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இந்த இடத்துல ட்ரேட் எடுக்காமல் வெயிட் பண்ணிட்டு எடுங்க. ஸோ என்னை பொறுத்தவரை நான் எதிர்பார்க்குறது ஏயும் பியும் தான் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் எதிர்பார்க்குறேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ட்ரேட் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் நியூஸ் டைம்ஸ் இருக்குது. ஸோ லைவ் வந்து ஒரு
5:30க்கு பிறகு இல்லாட்டி 6:30க்கு பிறகு லைவ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் லைவையும் கொஞ்சம் பார்த்துக்கிறங்க. லைவ்ல நிறைய அப்டேட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கிறீங்க. ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு இந்த 2 கீ ஜோன்ஸ் வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கும் அப்டேட் கொடுங்க.